ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ராணிக்கு வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரே டைமில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 60 குடத்தை தலையில் வச்சுட்டு வருவாங்களாம். அதுதான் அவங்க சிறப்பாக இருக்குமா எப்போதுமே. அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்புறமேட்டு சரி சொல்லிட்டு, நீங்கள் அந்த 60 குடத்தையுமே வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து பாதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு பக்கத்து நாட்டில் வந்து சவால் விடுவாங்களாம். அதனால ராணிம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் கண்டிப்பாக அதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்காம இவங்க பாட்டியும் ஓகே சொல்லிடுவாங்களாம். சொல்லிவிட்டு அந்த 60 குடத்தையுமே தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பீடாக நடந்து வந்துகிட்டே இருப்பாங்களாம். நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை எப்படியாவது சதி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்கும்போது கீழே அந்த நடக்கும் போது போட்டிருப்பாங்கள்ல ஒரு மேட்டு மாதிரி, அதாவது கம்பளி போடுற மாதிரி, அதை அப்படியே இப்படி இழுத்து விட்டுருவாங்களாம். இழுத்து விட்டுதான் அது உடனே அப்படியே சறுக்கி அப்படியே கீழே விழுற மாதிரி வருமா. அப்படியே அந்த ராணிமா வந்து அப்படியே பல்ட்டி அடித்து அந்த 60 குடத்தையும் அப்படியே செம்மையாக கேட்ச் பண்ணி அப்படியே அழகாக கீழே வைப்பாங்களாம். அதை பார்த்துட்டு ஒன்றும் எல்லாருக்கும் ஒன்றுமே சொல்லவே முடியாதான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே விடாமல் தானே எடுத்துகிட்டு வந்துடணும். ஆனால் கீழே விழுந்தாலும் கரெக்டாக அது கீழே அது உள்ளே வந்து வெறும் தண்ணி மட்டும் இருக்கும். தண்ணியை சிந்தாமல் கேட்ச் பண்ணி கீழே வச்சுட்டிங்கன்னு பெருமையாக சொல்லிடுவாங்களாம். அப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு அந்த இழுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ராணிமா வந்து அப்போ வந்து இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவங்களோடைய வந்து என்ன ராணிமாவோட நிறைய பேர் கேர்ள்ஸுங்க வந்திருப்பாங்களாம். அவங்களும் அப்படி இப்படி பண்ணி அது ராணிமா கிடையாதுன்னு சமாளிச்சிடுவாங்க.